காப்பாற்ற அந்த ஓட்டை அடைப்பதற்காக தன் பாதத்தை எடுத்து அடைக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிக்கலாம், பாதத்தை அடைத்தவுடன் பாம்பு கொத்தும். பாம்புடைய தன்மை அதுதான். வலி தாங்காம இயற்கையான மனிதன் என்ன செய்வார்கள், டக்குன்னு காலை எடுத்துருவாங்க. அந்த வலி சர்வ மூளைக்கு ஏறும், அந்த விஷம் ஏறும். அந்த வலியும் வேதனையும் பொறுத்து கொண்டு எத்தனை முறை கொத்தினாலும் என் காலை நான் எடுக்க மாட்டேன், என் பாதத்தை நான் எடுக்க மாட்டேன். ஏன்? இங்கே ஒரு நபிகளார், என்னுடைய ஆவிய நண்பர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். என் பாதத்தை எடுத்தால் என்னை கொத்திய நீ அடுத்து நபிகளாரையும் தீண்டுவாய். அதனால் உன்னுடைய எல்லா சேட்டையும் நான் தாங்கிக்கிறேன். என் பெருமானார்கிட்ட உன்னை நான் நெருங்க விடவே மாட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன் பாதத்தை அந்த ஓட்டையில் வைத்து அடைத்து அது எவ்வளவு வேதனை தந்தாலும் அதை பொறுத்து கொண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குவார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அந்த ஓட்டையை அடைப்பதற்கு முன்னால், நான் அடைத்தால் பாம்பு வரும், அது என்னை கொன்றும், பிறகு வலி வேதனை விஷம் ஏறும், நபிகளார் கண்விழித்து பார்த்தால் எனக்கு அவர்கள் ஷிஃபா செய்வார்கள், வர்க்கத்தான உமிழ்நீரை தடவி எனக்கு ஒரு மருத்துவம் செய்வார்கள் என்றெல்லாம் எண்ணி நான் அந்த ஓட்டையை அடைக்கவில்லை. நபிகளாருடைய உதவியை எண்ணி நான் அடைக்கவில்லை. நபிகளாருடைய தூக்கம் கெட்டு போய்விடக்கூடாது. நாம் கவனிக்க வேண்டும், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமான் வலுவாக இருந்ததால் தான் எதிரில் பாம்பல்ல யமனாக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். இந்த ஈமான், அப்படிப்பட்ட ஈமான் நம்மிடத்தில் வர வேண்டும். அதற்காக பயான்ல கேட்டுறதுக்காக வேண்டி விஷம் குடிக்கிறதோ அல்லது பாம்பு கிட்ட போய் நாம நம்ம சேட்டையை காட்டுவதோ இருந்துடக்கூடாது. மாந்தவர்களை, இதையெல்லாம் ஒரு வரலாறு, இதெல்லாம் ஒரு படிப்பினைக்காக. என்று சொன்னால் ஒரு முஸ்லிமுடைய ஈமான் முழுமையாக இருந்தால் அந்த முஸ்லிமுடைய ஈமானின் வர்க்கத்தால் அவருக்கு மாத்திரமல்ல அவரால் பிறருக்கும் பலன் உண்டாகும் என்றார்கள் கண்ணை நான் சொல்ல. ரசூலுல்லாஹ் முதல்ல ஈமான மக்காவில் சொன்ன போது அது அபூபக்கருக்கு பலன் அளித்தது. அபூபக்கருடைய ஈமான் நபிகளாருடைய உயிரை பாதுகாத்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நாம் பிரச்சனைகளை விரட்ட வேண்டும் என்றால் கையில் ஆயுதங்கள் எடுப்பதை விட, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட, அல்லது வேற ஏதாவது வழிகளை நாம் கையாளுவதை விட, இடத்தில் இருக்கக்கூடிய விலமதிக்க முடியாத பலமிக்க ஒரு வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுதினமும் சொன்னாலே போதும், நம்மை நோக்கி வரும் பிரச்சனை அது வேற பக்கம் திரும்பி ஓடும் என்றார் கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு குர்ஆன் அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான். ஒரு பூமியில ஒரு மரம் வேறிட்டு முளைத்திருக்கிறது, அந்த வேறு பூமி முழுக்க படர்ந்திருக்குது, அந்த வேறு வானம் வரைக்கும் செல்கிறது, அதனுடைய இலைகள் வானம் வரைக்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. இது நல்ல மரத்துக்கான அடையாளம். அல்லாஹ் அது மூலம் மக்களுக்கு பலன் தருகிறான். அதுபோலதான் ஒரு மூமின் லா இலாஹா இல்லல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தால் அவரும் பலன் பெறுவார், அவரால் மற்றவர்களும் பலன் பெறுவார்கள். அவரை எதிர்நோக்கி வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஈமானை கொண்டு அவரால் விரட்டி அடிக்க முடியும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவான், ஃபலம் தக்துலுஹும் வலாகின் அல்லாஹ் கத்லஹு, நீங்க கொலை செய்யல, நான் வலாகின் அல்லாஹ் கத்லஹு, நான் கொலை செய்தேன் என்பதால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பத்ர்ல வெட்டது சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மாணவர்களை வெட்ட வச்சது அல்லாஹ் தானே. வமா ரமைத்த இது ரமைத்த வலாகின் அல்லாஹ் ரமா, முஹம்மதே நீங்க மண் எடுத்து தூவல, ஒட்டது நீங்க தான், வலாகின் அல்லாஹ் ரமா, எல்லாருடைய பார்வைகளை மண்ணை கொண்டு போய் சேர்த்தது நான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பெருமிதமாக பேசிவிட்டு சொல்லுவார். வலி யுப்னில் முஃமினீன மினு பலான் ஹஸனா, ஈமான் கொண்ட மூமின்களுக்கு நான் தரக்கூடிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத, அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத வெகுமதிகளை நான் அவருக்கு தருவேன். 1000 எதிரிகள் கையில வாளோட நிற்கும் போது ரசூலுல்லாஹ் ஒரு பிடி மண் எடுத்து தூவுனாங்க. அது 1000 பிடி, ஒரு பிடியில 1000 மண் இருந்ததாக யாரும் ரசூலுல்லாஹ் எண்ணல. அப்படி பிடிச்சி தூவுனாங்க. ஒவ்வொரு துளி மண்ணும் ஒவ்வொரு எதிரி கண்ணில் போய் விழ அவ கண்ணை கசக்கிட்டு நிற்கிறான். ரசூலுல்லாஹ் 1000 பேர் சூழ்ந்து அந்த எதிரி பட்டாளத்தின் நடுவுல கம்பீரமாக நடந்து சென்றாங்க சொன்னால் இந்த வரலாற்று முழுக்க ஈமான் நம்ம இடத்தில் ஸ்ட்ராங்கா வலுவானதாக இருந்தால் எது வந்தாலும் விரட்டலாம். வெறுமனே வார்த்தைகளால் அல்ல, ஆயுதங்களால் அல்ல, அந்த ஈமானை கொண்டு. கடந்த வாரம் 2 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒன்று, கர்நாடகாவில் ஒரு ஆலிம் 6-7 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கிட்டார். ஏறக்குறைய வட்டி மாத்திரம் கட்டிக்கிறார், அசல் கட்டி முடிக்கல. அசல் முடியல என்று சொல்லி ஒரு பாலத்துக்கு அடியில போய் என்ன செய்யறார், தன் உயிரை மாய்த்து கொண்டார். இது செய்யறது யாரு? ஒரு ஆலிம். அதே கடந்த வாரத்துல கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் தந்தை இடத்துல மொபைல் ரீசார்ஜ் செய்வதற்காக 1500 ரூபாய் பணம் கேட்டு 200 ரூபாய் கம்மியா இருக்கின்றதுக்காக வேண்டி இளம் வயது, அந்த 22 வயது மதிக்கத்தக்க அந்த பெண், அழகான முகத்தோற்றம், விஷம் குடித்து மரணித்து போகிறாள். 200 ரூபாய் தந்தை தராத காரணத்தினால் மருத்துவர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் சிறுநீரகத்தை பாதுகாக்க. தந்தை தன் சிறுநீரகத்தை தந்து எப்படியாவது தன் மகளை பாதுகாக்க, உயிர் காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறாள். விதி யாரை விட்டு வைக்கவில்லை, அந்த இளம்பெண்ணும் மரணிக்கிறாள்.
நம்மை சுற்றி எத்தனையோ மரணங்கள் அநியாயமாக இந்த உலகத்தை விட்டு போகிறது. இது அத்தனைக்கும் ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா? நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒற்றை வரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை சும்மா ஒரு சபைக்கு சொல்வதல்ல, உடலில் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை தினமும் நாம் சொல்வதனால் நம்மை அறியாத சக்தி ஆற்றல் பலம் எல்லாம் அல்லாஹ் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்முடைய பார்வைக்கு அத்தனைக்கு அல்லாஹ் தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நம்மை நோக்கி எது வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், அதை கண்டு அச்சப்படாமல், அதை கண்டு பின்வாங்காமல், எது வந்தாலும் பரவாயில்லை, உயிர் போவது ஒரு முறைதான், நான் சொல்லிவிட்டு மௌத்தா போகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பான். அப்படி சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தா கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.